ஹாய்ப்பா, வெல்கம் டு வர்த்தினி ஹேரா சேனல். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து காரா மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது வந்து நாங்கள் வந்து பால் சொதி மாதிரி வைப்போம். அது காரா சொதின்னு சொல்லுவாங்க. தேங்காய் பால்லையே பச்சை மிளகா உரப்பு போட்டு அந்த மாதிரி வைப்போம். 1 கிலோ காரா மீனுக்கு ஒரு 10 தக்காளி பழத்தை நல்லா பிணைஞ்சு தண்ணி பால் எடுத்து அதில் பிணைஞ்சிட்டு இந்த தோல் அதெல்லாம் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு கெட்டி பால் 2வது பாலை ஊற்றி அதில் வந்து 1 கிலோ காரா மீனுக்கு வந்து 3 ஸ்பூன் மல்லிப்பொடியும் 3 ஸ்பூன் ஜீரகப்பொடியும் போடுவேன். உப்பு மஞ்சப்பொடி போட்டு அதை கரைச்சி வச்சுக்கிருவோம். எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு சோம்பு வெந்தயம் போட்டு தான் தாளிப்பேன். தாளிச்சிட்டு இதில் வந்து முக்கியமாக 15-20 பச்சை மிளகா வந்து நீல நிலமாக கீறுவோம். இதுதான் நம்மளோட உரப்புக்கே. இந்த உரப்புக்கு புளிப்புக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். வச்சுட்டு குழம்பு நல்லா கொதித்து நம்மளுக்கு தேவையான அளவு வரப்போகிறப்ப கடைசியில் மீனை போடுவோம். என்னடா ஓயாமல் மீன் குழம்பே வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. எங்கள் ஊர் கடலோர பகுதியில் இருக்கிறனால ராமநாதபுரம். அதில் வந்து வாரத்தில் ஒரு மீன், அதில் இந்த வாரம் இந்த மீன் வச்சோம்னா வேறு வாரம் ஒரு மீன் வைப்போம். இது வந்து மீனை போட்டு ஒரு கொதி வந்த கையோட தேங்காய் பாலை ஊற்றி ஸ்லோவில் விட்டுருவோம். ஓகே, பாய்.